கோவை சிவானந்தா காலனி பகுதியில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். நேரலை காட்சிகள். அண்ணன் செல்வராஜ் அவர்கள் மற்றும் ஒரு மாவட்டத்தினுடைய செயலாளர் அண்ணன் செல்வராஜ் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் ஜி.கே. செல்வகுமார் அவர்கள் இருக்கின்றார். சகோதர சகோதரிகளே, 2024 பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை நம்முடைய நாட்டில் யார் பிரதமராக வர வேண்டும் என்பதற்காக நடக்கக்கூடிய தேர்தல். நாம் போடக்கூடிய ஒரு ஓட்டும் கூட இந்த நாட்டிலே யாருக்கு அந்த வாக்கை அளித்தால் இந்த நாடு பலமாக இருக்கும் என்பதற்காக ஏப்ரல் 19ஆம் தேதி நீங்க எல்லாம் வாக்களிக்க போறீங்க. உங்களுக்கு நான் வைக்கக்கூடிய அன்பான வேண்டுகோள், இந்த நாட்டை ஒரு மனிதனால் பலப்படுத்த முடியும் என்றால் அது நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான். அதனால் நீங்க போடக்கூடிய அந்த ஓட்டு நீங்க சாதாரணமா போடலீங்கம்மா. 2 மணி நேரம் எடுத்து வீட்டிலிருந்து கிளம்பி வாக்குச்சாவடிக்கு போய் வாக்குச்சாவடியில் அங்க நின்று அதன் பிறகு யோசிச்சு ஓட்டு போட்டு வர்ற உங்க வீட்டில இருந்து ஓட்டு போட்டுட்டு வர்ற 2 மணி நேரம் குறைந்தபட்சம். அப்படி இருக்கும் பொழுது 2 மணி நேரம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு வாக்கு செலுத்துவதற்காக நீங்கள் ஒதுக்கும் பொழுது அந்த ஓட்டு சரியான ஓட்டாக இருக்க வேண்டும், சரியான வாக்காக இருக்க வேண்டும், சரியான நபருக்கு சென்று சேர வேண்டும் என்பது எங்களுடைய அன்பான வேண்டுகோள். சரியான நபருக்கு சரியான அந்த ஓட்டு போக வேண்டும் என்று நீங்க நினைத்தால் அது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருக்கு அந்த ஓட்டு சென்றால் மட்டும்தான் அது சரியான ஓட்டு என்பது எங்களுடைய தாழ்மையான கருத்தும் கூட. நிச்சயமாக நீங்கள் அதை ஆமோதிப்பீர்கள். கோவை சிவானந்தா காலனி பகுதியில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பரப்புரையில் ஈடுபட்டு வந்த நேரலை காட்சிகளை பார்த்தோம்.